எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று எஃப்ஐஐடிஏ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் 1350 கோடிக்கு சேல் தான் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் ஒரு 2800 கோடி கிட்ட பை பண்ணி மார்க்கெட்டை வந்து நேற்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ 23,800லேருந்து 24,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷேர் ரேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நேற்று ஒரு சில ஷேர்ஸில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நெட்வெப் டெக் ஷேர்ஸ். இந்த ஷேர் ஒரே நாளில் 11% கிட்ட சரிவை வந்து சந்திச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க போர்ட் மீட்டிங்கில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா QIP மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக ஷேர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ ஷேர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், இபிஎஸ் அப்படிங்கிறது குறையும். இபிஎஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட பிஇ அப்படிங்கிறது இன்னமும் அதிகமாகும். ஆல்ரெடி இந்த ஷேர் 123 பிஇல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்கு. இபிஎஸ் குறைஞ்சு நிறைய ஷேர்ஸ் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா அது இந்த ஷேருக்கு திரும்ப பிரச்சனையா வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த போர்ட் மீட்டிங் குறித்த செய்தி வந்த உடனே ஷேர் ஒரு 10% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ ஹை வேல்யூ ஷேர்ஸில் இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படிங்கிறது சடனாக ஒரு 10% 12% ஃபாலை வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொரு மிட் கேப் ஐடி கம்பெனியான பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு 10% கிட்ட கிராஷ் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனில் இருக்கிற நகாரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாக விலைக்கு வாங்குறதுக்கு இந்த பிரெசிஷன் சிஸ்டம்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,820 கோடி வந்து கொடுத்து இந்த ஜெர்மன் கம்பெனியை வந்து வாங்க போகிறாங்க. ஆனால் வேல்யூவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140% ப்ரீமியம் வேல்யூவேஷனில் தான் இந்த நகாரா கம்பெனியை வந்து பை பண்ணுறாங்க. ஸோ இது சீப் பையிங் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுத்து தான் வந்து பை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகாரா கம்பெனியை போய் பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ க்ரோத் அப்படிங்கிறது 5% தான் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 13% அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஆல்ரெடி பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட எபிட்டா மார்ஜினே 18%க்கு மேலே இருக்கு. பட் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் இந்த ரெவன்யூ க்ரோத் அண்ட் எபிட்டா மார்ஜின் இது ரெண்டுமே ஸ்லோவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டீல் அப்படிங்கிறது கம்பெனிக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு பெயின் அப்படிங்கிறது இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் 11%க்கு மேலே சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஐடி கம்பெனியில் இந்த ஷேரோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 பிஇல வந்து இருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிகளே 15லேருந்து 20 பிஇல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மிட் கேப் கம்பெனி. வேல்யூவேஷனாக பார்த்தோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படிங்கிறது திரும்ப இந்த ஷேர்லையுமே ஒரு 11% சரிவை வந்து கொடுத்துருக்கு. அடுத்து நேற்று அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் ஷேர் வந்து 6% கிட்ட அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெல் கம்பெனி, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து ஒரு 30,000 கோடி மதிப்பிலான ஏவுகணை ஆர்டர்ஸை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறவங்க பெல்லோட ஒரு மேஜர் சப்ளையர். இதனால தான் 6% கிட்ட இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து அப்பா இருக்கு. பட் திரும்பவும் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான். இப்போவுமே ஷேரோட பிஇ அப்படிங்கிறது 134 பிஇல வந்து இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஹெக்கப் நடந்துச்சு அப்படின்னாலுமே சரிவு அப்படிங்கிறது இந்த ஷேரில் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இதனால தான் இந்த ஷேரை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்து கொட்டாக் மகேந்திரா பேங்க், அந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து அசோக் வாஸ்வானி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட பதவிக்காலம் டிசம்பர் 31, 2026 முடியுது. ஸோ நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்கல, நான் வந்து இந்த பதவியிலிருந்து விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த கொடாக் மகேந்திரா ஷேர் வந்து மார்க்கெட்டில் 2% வந்து நேற்று க்ளோஸ் ஆச்சு. ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 395 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூவை பார்த்தோம்னா 182 ரூபா அப்படிங்கிற லெவலில் புக் வேல்யூ. ஸோ ப்ரைஸ் டு புக் 2.25 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போவுமே ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கிருந்து ஒரு 10% கரெக்ட் ஆகி 2 புக் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு, 360 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வேல்யூ பையா லாங் டேர்முக்கு இந்த ஷேர் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்து HDFCயில் ரொம்ப நாளாக இந்த கவர்னன்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டு
இருந்தது. மார்ச் 2026ல் இந்த பேங்கோட சிஇஓ அதானி சக்கரவர்த்தி வந்து ரிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ இருந்து இந்த ஷேரில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துச்சு. நம்ம முன்னாடி வீடியோஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இந்த ஷேரில் வந்து பண்ணியிருக்கேன். இடைக்கால மா கேத்ரி மிஸ்ரி அப்படிங்கிறவரை வந்து ஹெட்டாக வந்து போட்டிருந்தாங்க. இப்போ புது சேர்மனை வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தலைமை தேர்தல் அதிகாரியாகவும் நிதித்துறையில் செயலாளராகவும் பணியாற்றிய ராஜீவ் குமார் அப்படிங்கிறவரை வந்து HDFC பேங்க் வந்து சேர்மனாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐக்கு அப்ரூவலுக்கு போகும். ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் 3 வருஷத்துக்கு இந்த பேங்கோட சேர்மனாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவார். ஸோ இது இந்த பேங்க்குக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நாளைக்கு இந்த ஷேரில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஏர்லி மார்னிங் ட்ரேடில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த ஷேரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்து ஆந்த்ரோபிக்கோட ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்களோ அந்த ஷேர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த நாள் பயங்கரமாக வந்து இருந்திருக்கு. ஸோ நேற்று எக்ஸாவர் டெக்னாலஜிஸ் வந்து ஆந்த்ரோபிக்கோட சேர்ந்து ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் இந்த ஷேர் 7% கிட்ட அப்பாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சிஸ் பேங்க்கோட சிஎஃப்ஓன புனித் சர்மா வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த பொசிஷன் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யார் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஆக்சிஸ் பேங்க் சைட்லேருந்து வரல. ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5% கிட்ட கரெக்ட் ஆகி தான் மார்க்கெட்டில் நேற்று க்ளோஸ் ஆகிருந்தது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த ஷேர் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இட்டாலியோட இவிகோ அப்படிங்கிற அந்த அக்விசிஷனை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளோபல் லெவலில் டாப் 4 பொசிஷனுக்கு நாங்கள் வந்து ஐ பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை வந்து வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கடந்த ஒரு 3 மாதத்தில் நல்ல ஒரு ரன்னை வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. காம்படிஷனும் இந்த பெயிண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இவங்க பெயிண்ட்டை தாண்டி இந்த ஹோம் டெக்கார் அப்படின்னு சொல்லப்படுற வீட்டு அலங்கார பிரிவில் வந்து ஒரு சில முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதுக்கான முதலீடுகளையும் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் அது எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கான வளர்ச்சியை வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் வந்து பார்க்கல. ஏன்னா வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் இருக்குது. அடுத்து ஏஸ்ட்ரல். ஸோ இது வந்து ஒரு பைப் அண்ட் அது ரிலேட்டடான ஒரு கம்பெனி. ஸோ நேற்று மார்க்கெட்டில் ஷேர் ஒரு 10% கிட்ட கரெக்ஷன் வந்து கொடுத்துருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி போர்டில் வந்து ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவங்களோட கெமிக்கல் செக்ஷனை வந்து தனியாக டீமர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ண போட்டிருக்கு. ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமர்ஜ் நடந்துச்சு அப்படின்னா வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த ஆஸ்ட்ரல் கெமிக்கல் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல இருந்து மட்டுமே ஓவரால் ரெவன்யூவில் 21% ரெவன்யூ வந்து வருது. ஸோ இது இந்த பேரண்ட் கம்பெனியான பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கம்பெனி எந்த அளவுக்கு பாதிக்கும், வேல்யூவேஷன் எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரியான கவலை வந்து இருக்கு. பிஇ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கு, 66 பிஇ. ஸோ இந்த மாதிரியான அதிக பிஇ இருக்கிற கம்பெனிஸில் மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நேற்று மார்க்கெட்டில் நிறைய ஷேர்ஸில் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. அதுதான் ஏஸ்டல் ஷேர்லையுமே நடந்திருக்கு. 8% கிட்ட ஷேர் வந்து கரெக்டாக இருக்கு. அடுத்து ஜென்ரல் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஜெரோதா வந்து ஆன்லைனில் ஒரு புரோக்கரேஜ் கம்பெனியாக வந்து இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக வந்து மாறுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தை வந்து செபிகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படின்னா ஐபிஓ மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. அடுத்து கம்பெனிஸோட மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் அப்புறம் பைபேக்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருக்கும்போது வந்து கிடைக்கும். ஆல்ரெடி இந்த எஃப்என்டோவில் வந்து செபியும் சரி கவர்மெண்ட்டும் சரி நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுனால கன்சாலிடேட்டட் ரெவன்யூ அப்படிங்கிறது ஜெரோதாக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செக்டாரில் வந்து நாங்கள் என்ட்ரி ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. செபியில் வந்து அதுக்கான ப்ராசஸையும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்து இருக்குது. உலக லெவல்லையுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்னினோ அப்படிங்கிறது இந்தியாவில் டொமஸ்டிக்கில் ஒரு பெரிய பாதிப்பு வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எல்னினோட எஃபெக்ட் அப்படிங்கிறது மான்சூனோட அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஜூன்
மாதம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஜூன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2009க்கு அப்புறம் இந்த அளவுக்கான ஒரு ட்ரையஸ்ட் ஜூன் அப்படிங்கிறது இருந்ததில்லை. இந்த வருஷம் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து மழை அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாகவே இல்லை. 43% வந்து மான்சூன் வந்து டிஃபிசிட்டாக வந்து இந்த வருஷம் ஜூனில் வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 80% மழை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக பெய்ய வேண்டிய மழையில் 20% தான் வந்து குஜராத்தில் பெஞ்சிருக்கு. ஸோ இதனால் உணவு பொருட்களோட விலை, காய்கறிகள் இது எல்லாமே வந்து உயரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் வந்து தெரியலாம். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இது திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண முடியாமல் ஆர்பிஐக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக வந்து நிற்கலாம். அதே மாதிரி கம்பெனிஸோட ஏர்னிங்ஸையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ கம்பெனிஸோட கடன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது குளோபல் லெவலில் ஒரு பெரிய ரிஸ்க்காக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு இன்டரிம் பீஸ் அக்ரிமெண்ட் வந்து இருந்துச்சு. பட் அந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறமுமே தொடர்ந்து ரெண்டு கண்ட்ரீஸ்மே ஸ்ட்ரைக்ஸை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது இந்த அக்ரிமெண்ட் தாண்டியும் ஒரு டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த டென்ஷன்ஸ் கிரியேட் ஆனதுனால க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது திரும்ப $73 வந்து போயிருக்கு. $70 கீழே வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்லைட்டாக வந்து அப் ஆகி $73 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இது திரும்ப நம்மள மாதிரியான ஆயில் இம்போர்ட்டை வந்து சார்ந்திருக்கிற கண்ட்ரீஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டெக்ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு 11 பாயிண்ட் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. இதுக்கான காரணம் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது தான். ஓவராலாக இந்தியன் எக்கானமி மேலே ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்னமும் சஸ்டெயினாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து வீக்காக தான் ஓப்பன் ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகும். எங்கேயாவது ஒரு ரைஸ் நடந்தாலுமே அங்கே திரும்ப எஃப்ஐஐ செல் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களோட இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.